ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நம்மளோட பூஜா லைஃப் ஸ்டைல் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பெண்களுக்கான மோட்டிவேஷ்னல் சேனல் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டில் வந்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் வந்து இது வந்து ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் ரொட்டீன் நான் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் கூட கொஞ்சம் விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெண்கள் வந்து உழைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. நான் எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நான் எப்படி வேலை பார்க்குறேன், நான் எப்படி சம்பாதிக்கிறேன், எதுக்காக சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் எப்படி வந்தது அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வர்ற அந்த காசோட அருமை வந்து எனக்கு சத்தியமா வந்து தெரியாது. அந்த அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். என்னோட ஏடிஎம் கார்டு வந்து என் அம்மாவோட கையில தான் இருந்தது. எனக்கு தேவையானது எல்லாமே என் அம்மா தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் கஷ்டம் வந்து எனக்கு தெரியல. நான் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியல. படித்தோம், நர்சிங் படித்தோம். நம்மளோட ஒரு தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு பணக்கஷ்டம் அப்படின்னா என்னன்றதே எனக்கு தெரியாது. ஃபிசிக்கலாகவுமே ஒரு தலைவலி, ஒரு முதுகு வலி, ஒரு கை கால் வலி அந்த மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து சில சமயங்கள்லாம் நின்றுக்கிட்டே கூட நான் ஒர்க் பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நான் அந்தளவுக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க. பண கஷ்டம்லாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் என் அம்மா அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் என் தங்கச்சியும் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத நாங்கள் புரிஞ்சு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம், நடந்துக்கிட்டோம். என்னோட திருமணத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து சந்தித்த ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா அவங்களுக்கு தெரியலாம். பட் அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயங்களா தான் தெரிஞ்சுது. இப்போ திருமணத்துக்கு அப்புறமா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மொபைலில் வந்து பேலன்ஸ் வந்து காலியாகும்போது, என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி மொபைலில் பேலன்ஸ் காலியாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, "நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு எதுக்கு மொபைலில் பேலன்ஸ்?" அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி கால் பண்ணுவேன், எப்படி நான் உங்ககிட்ட உங்களை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, "அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி நீ என்கிட்ட பேசிக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே அப்படித்தான். அவர் வந்து எனக்கு அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம தேவைகளுக்கு நாம தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது தோணுச்சு. பட் அந்த அளவுக்கு எனக்கு அது பெருசா தெரியல. மேரேஜ் ஆன ஒரு 3வது நாள், 4வது நாளே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஒர்க்குக்கு போகணும் நம்ம அப்படின்றதுனால நான் ஒர்க்குக்கு வந்து நான் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு போய்க்கிட்டு இருந்தேன், சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவையானதை வந்து நான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா குழந்தன்னு வரும்போது ஒரு ஸ்டேஜில் நம்மளால வேலைக்கு போக முடியாது. அப்போ நான் பட்ட ஸ்ட்ரகிள் இருக்குது பாருங்க. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். என் அம்மா அப்பா கிட்ட வந்து என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஃபினான்ஷியலாக அவங்க கிட்ட போய் நான் எதுவும் கேட்கவும் முடியாது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்த ஜுவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றா, அதாவது அந்தளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இல்லை. இல்லைங்க, எனக்கு தேவையானதை நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அடாவடியாக சண்டை போட்டு, எனக்கு பார்லருக்கு காசு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும் அந்த மாதிரி கேட்குற டைப்பும் நான் கிடையாது. அந்த மாதிரி ஓகே, ஒருத்தங்க ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணல அப்படின்னா திரும்ப நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்னோட தேவைகளுக்கு நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்ற டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குழந்தைய வச்சுக்கிட்டே வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு அந்த மாதிரி எனக்கு வெளியே நமக்கு யாரையுமே தெரியாது. இது வந்து சென்னை, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி தான். எனக்கு இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு பெருசாக வந்து ஸ்கோப் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்டிலேயே தான் இருந்தேன். இருக்கிறத வச்சுட்டு சமாளிக்கிறது அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு சில சிச்சுவேஷன்னால நாங்கள் தனி குடித்தனம் வந்தோம். தனி குடித்தனம் வந்ததுக்கப்புறமா நிலமை வந்து ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப 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 மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குழந்தைய வச்சுட்டு ஏதாவது ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஷோரூமில் வந்து என் குழந்தைய குழந்த என்னோட பெரிய பையனுக்கு வந்து அப்போ 2 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நான் வெளியே போய் வேலையை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சம்பாதிக்கவும் ஆரம்பித்தேன். சம்பாதிச்சு எனக்கு தேவையானதை நானே தான் பார்த்துட்ருந்தேன். என் குழந்தைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா, ஒரு சில சிச்சுவேஷன்னால் அந்த ஒர்க்கை வந்து விடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணேன், இன்னொரு ப்ரௌசிங் சென்டரில் ஓகேங்களா, அங்கே கேட்டுட்டு என் குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துலையும் போய் நான் வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். என் குழந்தையோலையும் நடக்க முடியாது. என் குழந்தைய தூக்கிக்கிட்டே தான் நான் போவேன்.
திரும்பவும் தூக்கிக்கிட்டே தான் நான் வருவேன். நான் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் குழந்தைய வச்சுட்டு இப்படி கஷ்டப்படுறியே, எதனால இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுற அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொல்லிருவாரு, "உன்ன நான் வேலைக்கு போக சொல்லவே இல்ல. 3 வேள சாப்பாடு இருக்கு. உடுத்துறதுக்கு துணிமணி இருக்கு. வீடு இருக்கு. இது போக உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்டுருவாரு. பட் அதையும் தாண்டி நமக்கான தேவைகள் நெறைய இருக்கு அப்படின்றது வந்து அவருக்கு புரியல. பிகாஸ் அவருக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் அந்த டைம்ல இல்ல. அதனால நான் அத வந்து பெருசா எடுத்துக்கல. அந்த டைம்ல நம்ம எடுத்து சொன்னாலும் வீட்ல பிரச்சனைகள் பெருசா வரும் அப்படின்றதுனால நான் சொல்லல. என்னோட தேவைக்காகவும், என் குழந்தையோட தேவைக்காகவும் நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது வந்து நான் படுற கஷ்டத்த எல்லாம் பார்த்துட்டு, ஒருத்தங்க மூலமா ஒருத்தரோட நம்பர் வந்து எனக்கு கிடைச்சது. அவர் வந்து எப்படின்னா, பெண்களுக்கு வந்து ஒரு முகாம் மாரி போட்டு, இந்த மாரி ஊனமுற்றவங்க, கணவர் இல்லாதவங்க, அப்புறம் குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகாம் மாதிரி போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து அவங்களுக்கு வாங்கி குடுக்குறதுல ஒரு ஒரு வந்து சோஷியல் மெம்பர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணாவோட நம்பர் வந்து எனக்கு என் கூட வேலை பார்த்த ஒரு சின்ன பையன் மூலமா எனக்கு கிடைச்சது. அவருக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் டீட்டெயிலே எனக்கு வந்து கிடைச்சது. அது மூலமா தான் நான் வந்து மீஷோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோல வந்து கஸ்டமர் கேர்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நான் ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலயுமே நான் கிவ் அப் பண்ணல. எப்பவுமே குழந்தை இருக்கான். நம்மளால இத பண்ண முடியாது. நம்ம அவ்வளோதான். இருக்கிறத வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணணும். அப்படின்ற வந்து நான் நினைக்கவே இல்ல. எல்லா பிரச்சனைக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு கடவுளா வந்து ஹெல்ப் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அந்த ஷோரூம்ல நான் குழந்தைய தூக்கிட்டு தான் நான் ஒர்க்குக்கு வருவேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனுஷர் வந்து சரிம்மா நீ தூக்கிட்டு வாம்மா அப்படி சொல்லிட்டு என்னோட கஷ்டத்த புரிஞ்சுகிட்டு, அவர் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் அந்த இடத்துல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனேன். அங்கேயுமே அவர் வந்துட்டு, "ஓகேம்மா குழந்தைய தூக்கிட்டு வாம்மா, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா" அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியிடங்களுக்கு இறங்கி நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது மட்டும் தான், நமக்கு அதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும். வீட்லயே இருந்துட்டு, குழந்தைங்க இருக்காங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. குழந்தைங்க இருக்காங்க, என்னால எதுவும் பண்ண முடியல, என்னால சம்பாதிக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, எனக்கு அது இல்ல, இது இல்ல, அந்த மாரி நம்ம புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வாழ்க்கையில நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிற மாரி இருக்கும். நம்மளோட கெரியர நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ எனக்கு 2வது குழந்தையும் இருக்கான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தின டீட்டெயில்ஸு, ஒரு தெளிவு, ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே நான் நெறைய கஷ்டப்பட்டதுனால தான் எனக்கு வந்து கிடைச்சது. அத வந்து நான் முழுசா வந்து நான் நம்புறேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே நெனச்சு நான் ஃபீல் பண்ணல. நான் அவ்வளோ கஷ்டத்த தாண்டி நான் வந்ததுனால தான், நான் இப்ப ஏதோ ஒரு நெலம இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப் வேணும். ஓகேங்களா? 30,000 மினிமம் வந்து 30,000க்கு ஒரு லேப்டாப் வேணும். அதுக்காகவும் நான் இப்ப என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ரவரியா இருக்கிறத வச்சு வேலை பார்க்குற மாரி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அதுக்கான சேலரி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் சேலரிய சேர்த்து வச்சு லேப்டாப் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த லேப்டாப் கேட்டகரி கேட்டாங்க பாருங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில ஜாயின் பண்ணி என்னோட கெரியர் அதாவது என் குழந்தைங்க வளர்ற வரைக்கும் என்னோட கெரியருக்கு தேவையான காச வந்து நான் வந்து சம்பாதிப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ எப்பவுமே எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு கிவ் அப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளம்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம யோசிக்கணும். நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம வெளிய நெறைய பேர்கிட்ட போய் பேசி பார்க்கும்போது தான் அதுக்கான உதவிகள் நமக்கு கிடைக்குதா, கிடைக்கலையா அப்படின்றது தெரியும். எப்பவுமே யாரையுமே வந்து டிபெண்டும் பண்ணாதீங்க. நம்மகிட்ட கை இருக்கு, கால் இருக்கு. நம்ம வந்து நம்மள நம்பி தான் ஒரு பெண் வந்து எப்படி குழந்தை பெத்துக்கிறா தெரியுமா? யாரையும் நம்ப மாட்டா. தன்னை நம்பினா மட்டுமே அந்த பெண் வந்து குழந்தை பெத்துக்குவா. ஸோ நான் என்னை நம்பி மட்டுமே தான் என் லைஃப்பில் நான் வந்து வாழ்கிறேன். நான் யாரையுமே நம்பல. இப்போவுமே எனக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க என்னை வந்து பார்ப்பாங்களா? எனக்கு எல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட தேவைகள நானே பார்த்துப்பேன். நீங்க கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். பாய். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. பாய். அடுத்த வ்ளாக்ல பார்க்கலாம்.